அவருக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளை சிந்திக்காமல், அவர் எதற்காக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் என்பதை சிந்திக்காமல், எமது மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கின்றன, குறைபாடுகள் இருக்கின்றன, அவற்றை பாராளுமன்றத்துக்கு கதைக்காமல் தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளையும் தனது பாதுகாப்பையுமே கருதி இந்த துப்பாக்கியை பெற்றுக்கொண்டு இன்று இவ்வாறு கேவலமாக நடந்து கொண்டிருக்கின்றார். எனவே அதை மீளப்பெற வேண்டும். வணக்கம். நான் ஜனநாயக தமிழரசு கட்சியின் உப செயலாளர். நேற்று பார்த்தோம்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் பெண்களுக்கு அச்சுறுத்தும் விதமாக தனது கைத்துப்பாக்கியை பயன்படுத்தியது மிகவும் ஒரு ஆபத்தான விடயமாக காணப்படுகின்றது. உண்மையிலேயே பாராளுமன்ற உறுப்பினருக்காக பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கியை அர்ச்சுனா அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்காக சென்ற பெண்களிடம் துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தியது என்பது எமது இனத்துக்கே செய்த பெரும் துரோகமாகத்தான் இதை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கின்றது. இதன் மூலம் பெண்களுக்கே அவர் தனது துப்பாக்கியை பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கியை எடுத்து காட்டுவார்கள் என்றால் அவரிடம் முரண்படுவர்களுக்கு கருத்து முரண்பாடுகளோ அல்லது செயற்பாடுகள் சார்ந்த நமது இனம் சார்ந்த கருத்துக்களை கதைக்கும் போது அவர் எவ்வாறு நடந்து கொள்வார் என்பது மிகவும் ஒரு எமது தமிழ் இனத்துக்கு ஒரு பாதிப்பான விடயமாக காணப்படுகின்றது. எனவே இதை உணர்ந்து அவருக்காக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கியை மீளப்பெற வேண்டும் என்று இந்த அரசாங்கத்திடம் பாராளுமன்ற சபைக்கும் இதை விடுவிக்கின்றோம். அதேபோன்று அவருடைய நிலையை நாங்கள் இன்று பார்த்தோம் என்று சொன்னால் பல வழக்குகள் அவர் முரண்கேடாக நடந்து அவருக்கான பல விதமான வழக்குகள் நீதிமன்றங்களே தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அவர் எதையும் மதிக்காமல் எமது தமிழினத்தின் அதாவது குறிப்பாக முன்னர் சொன்னது போல அவருக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளை சிந்திக்காமல், அவர் எதற்காக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் என்பதை சிந்திக்காமல் எமது மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கின்றன, குறைபாடுகள் இருக்கின்றன, அவற்றை பாராளுமன்றத்துக்கு கதைக்காமல் தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளையும் தனது பாதுகாப்பையுமே கருதி இந்த துப்பாக்கியை பெற்றுக்கொண்டு இன்று இவ்வாறு கேவலமாக நடந்து கொண்டிருக்கின்றார். எனவே அதை மீளப்பெற வேண்டும். அத்தோடு இதுபோன்று இன்று தென்னிலங்கையிலே பார்த்தோம் என்று சொன்னால் பல பாரிய குற்றச் செயல்கள் செய்து நாடு கடந்து இருக்கின்ற குற்றவாளிகள் ரெட் நோட்டீஸ் வழங்கப்பட்டு பின்னர் அவர்கள் அந்த நாடுகளிலே சென்று கைது செய்யப்பட்டு இன்று சட்டத்துக்கு முன்னுக்கு கொண்டு வந்து அவற்றுக்கான நடைமுறைகள் தீர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்று வடக்கு கிழக்கில் பார்த்தோம் என்றால் அவ்வாறான செயற்பாடுகள் இல்லாமல் இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக வடக்கிலே பல அச்சுறுத்தல்கள், இங்கு வாழும் மக்கள் செறிவு மிகவும் குறைவு அடைந்து செல்வதற்கு அதுவும் ஒரு காரணம் என்றே கூறலாம். இன்று பாதுகாப்பு நிமித்தமும் வேலைவாய்ப்பு தொழில் சார்ந்த நிமித்தம் காரணமாக பல இளைஞர்கள் யுவதிகள் புலம்பெயர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கான இங்கு வாழ்வதற்கான உரிமை பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். எனவே இங்கு பல குற்றச்செயல்களிலே பல குழுக்கள் செயற்பட்டு கொண்டிருந்தவர்கள் பல பாரிய குற்றங்களை கொலைகளை செய்துவிட்டு இன்று நாடுகள் கடந்து அங்கு பல நாடுகளில் உதாரணமாக கனடா, பிரான்சிலே தண்டனைக்குட்பட்டு இங்கு நாடு கடத்த முயற்சித்த பொழுதும் கூட இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கமாக இருக்கலாம், இந்த அரசாங்கமும் இருக்கலாம், அதுக்கான முயற்சிகளை எடுக்கவில்லை. அவ்வாறு எடுத்து அதற்கான நீதிகளை இங்கு பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை எடுக்கவில்லை. அதேபோன்று குறிப்பாக மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசு ஐயா அவர்களால்
தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட கைதிகள் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டவர்கள் கூட இன்று குறிப்பாக லண்டனில் நெப்போலியன் போன்ற குழுவினர் சுதந்திரமாக சுற்றித் திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாடு கடத்துவதற்கு அந்த அரசாங்கம் பிரித்தானிய அரசாங்கம் முயற்சித்த பொழுது கூட இந்த அரசாங்கம் அதற்கான சான்றுகளை அனுப்பி அவர்களை நாடு கடத்தி இங்கே கொண்டு வந்து அதற்கான தண்டனைகளை நடைமுறைப்படுத்தவில்லை. எனவே இதே போன்ற பாரிய குற்றச்செயல்களை ஈடுபட்டவர்கள் சுதந்திரமாக திரியும் பொழுது இங்கிருக்கின்ற மக்கள் பாதுகாப்பின்மையிலே வாழ வேண்டிய அச்சுறுத்தலிலும் வாழ வேண்டிய நிலை இருக்கின்றது. தென்னிலங்கையில் ஒரு சட்டம், வடக்கிலே ஒரு சட்டம் என்று இல்லாமல் தென்னிலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற இந்த சட்டங்களையும் வடக்கிலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற மாதிரி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் ஊர் ரெண்டு படுகின்றது. அதிலே கூத்தாடிக்கு அது கொண்டாட்டமாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் அந்த கூட்டங்களிலே நடைபெறுகின்ற அடிபாடுகள் சண்டைகள் அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. எனவே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை, அதாவது எல்லோரும் அதிகமாக சொல்லுவார்கள், சாவகச்சேரி 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 தான் பொறுப்பு சொல்லணும், சாவகச்சேரி தான் இதுக்கு பதில் சொல்லணும். எந்த ஒரு இணையதளத்தில் எடுத்தாலும் ஏதாவது நடந்தால் சாவகச்சேரி ஆக்களுக்கு சமர்ப்பணம். ஏன் நீங்கள் சாவகச்சேரியை இழுக்கிறீர்கள்? சாவகச்சேரியிலே 6000 ஓட்டு தான் அவர்களுக்கு கொடுத்தது. ஆனால் எங்களுடைய தலைவர் தான் தலைமறைவாகி இருந்த காலம் 14 வயசுக்கு பிறகு, 16 வயசுக்கு பிறகு அவர் இருந்ததே தென்மராட்சியில் தான். அதிகமான தமிழீழ விடுதலை போராட்டத்திலே அதிகமான தொழில்துறை தலைவர்களை நியமித்ததும் தென்மராட்சி தான். தமிழ்ச்செல்வன் அரசியல் துறை தலைவர், பாப்பா விளையாட்டுத்துறை தலைவர், ரேகா மருத்துவத்துறை தலைவர், வனவளத்துறைகள் சக்தி, நிதி பொறுப்பாளர் ரவி, இப்படியாக அதிகமான இலாகாக்களை கொடுத்திருந்தவர் சாவகச்சேரி மக்களிடத்திலே. அதாவது சாவகச்சேரி இளைஞர்களிடத்திலே தான் அவர் அதிகமான துறைகளை கொடுத்திருந்தார். வேறு எங்கும் இந்த துறைகள் கொடுக்கப்படவில்லை. அப்படியான ஒரு சாவகச்சேரியை மிக இழிவாக சாவகச்சேரி மக்கள் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் படிக்காதவர்கள் என்ற மாதிரியான ஒரு கருத்தை தயவு செய்து தவிர்த்துக் கொள்ளுங்கள். 2 லட்சம் வாக்குகளுக்கு மேலே சாவகச்சேரியில் இருக்கின்றது. ஆனால் 6000 வாக்குகளை போட்டதால் நீங்கள் சாவகச்சேரி மக்கள் என்று எதற்காக சொல்ல வேண்டும்? சாவகச்சேரி மக்கள் நிறைய தலைவருக்கு நிறைய ஆதரவாக இருந்தார்கள், நிறைய அர்ப்பணிப்பு செய்தார்கள். இந்த மாதிரியாக கொடுத்தவர்களை கூட கீழ்த்தரமாக நினைக்கின்ற ஒரு நிலை இன்று வந்திருக்கின்றது. அதாவது இந்த துப்பாக்கி கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான துப்பாக்கி கலாச்சாரம் கூட இன்று வந்துவிட்டது. சட்டம் கூட ஒரு கொலை செய்தால் 14 நாளிலே அவர் வெளியிலே வருகின்றார். எந்தவித பாதுகாப்பும் பெண்களுக்கும் இல்லை, எந்தவித பாதுகாப்பும் இந்த மனிதர்களுக்கும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு நடைமுறைக்கு மாறான ஒரு தேசம் எங்களோட நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நித்தம் சாவு, நித்தம் விபத்து, நித்தம் பெண்களுக்கான பிரச்சனை, இப்படியாக ஓடிக்கொண்டே எங்களுடைய நாடு போய்கொண்டிருக்கின்றது. தயவு செய்து மக்கள் கொஞ்சமாவது நீங்கள் உணருங்கள், யோசியுங்கள். எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து செல்லாதீர்கள். எல்லாவற்றையும் கடந்து சென்று விட்டால் நாங்களுக்கு எதுவுமே மிஞ்சாது. எல்லாமே எங்களுக்கு தான். நாங்கள் தேடினது, நாங்கள் கொண்டு வந்தது, நாங்கள் இதுவரை பெற்றது. இன்று உலகத்திலே இவ்வளவு பேர் எங்களுக்காக ஆதரவு கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அது நாங்கள் செய்த தியாகம். அதையாவது யோசியுங்கள். இந்த தியாகம் எவ்வளவு வலிமையானது என்றதை யோசியுங்கள். உங்களுக்கு யாராவது தெரியுமா? இதிலே வரலாற்று மையங்கள் அப்படி இப்படி என்று நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள். சில பேர் சொல்லுவார்கள் எங்களை அனுப்பினது தலைவர் என்று சொல்லி. நான் அதிகமான பேர்களை கதைக்கின்ற பொழுது சொல்வார்கள் எங்களை தலைவர் தான் வெளிநாட்டுக்கு அனுப்பினார். அப்போ நான் சொன்னால் அவர் இன விடுதலைக்காக போராடையில் ஏஜென்சி வேலையோ செய்தவர் என்று சில பேரிடம் கேட்டிருக்கின்றேன். அவர் ஏஜென்சி வேலை செய்தவரோ இன விடுதலைக்கு போராடினவரோ ஒன்று. இந்த தலைவரோடு இருந்தவர்களுக்கு தான் தெரியும் அதில் எவ்வளவு தூரம் அந்த விடயங்கள் தெரியும். ஆனால் பலருக்கு அது தெரியாது. சில பேர் அன்று கூட ஒரு இணையத்திலே பார்த்தேன், சமஷ்டியை பற்றி அறிந்து வர ஒருவரை சுவிஸுக்கு தலைவர் அனுப்பினதாக. நான் நினைக்கின்றேன் அவர் பிறக்கக்கு முன்னே தலைவர் சமஷ்டியை படித்து விட்டார் என்று. இந்த மாதிரியான சில பேருடைய வார்த்தை பிரயோகங்கள் எங்களுடைய இனத்தின் விடுதலையே பொய்யாக்கி கொண்டிருக்கின்றது. தயவு செய்து மக்கள் கொஞ்சமாவது உணர்வுங்கள். இந்த மே மாதம் நடக்க போன்ற இந்த இறையாண்மை தீர்மானம், தந்த செல்வாவின் இறையாண்மை தீர்மானத்துக்கு எதிராகத்தான் இன்று இந்த
49வது நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மே மாதம் 30ஆம் தேதி நடக்க இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் வந்து அந்த இறையாண்மை தீர்மானம் என்றால் என்ன என்று பாருங்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் இங்கே இருக்கின்றபடியினால் தான் கொஞ்சமாவது அந்த இன உணர்வு வெளியில் தெரிகிறது. எங்களுடைய இனம் இங்கே இருக்கின்றது என்ற உணர்வை அவர்கள் தான் கொண்டு வரார்கள். மக்கள் விழித்தெழுங்கள். மக்கள் தான் உண்மையாக இந்த விடயங்களை செய்ய வேண்டும். மக்களுடைய ஆதரவு வேண்டும் எங்களுக்கு. நாங்கள் மக்களை தூக்கி எறிந்து விட்டு போக முடியாது, கடந்தும் போக முடியாது. எனவே உங்களுடைய அன்பாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். மே மாதம் 30ஆம் தேதி நடக்கிற இதுக்கு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் இப்படி ஒரு நிலையை நாங்கள் பார்த்து விட்டது எங்களுக்கு சரியான கவலையாக இருக்கின்றது. எங்களோட கூட்டத்தில் இன்று இதை பற்றி நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. ஆனால் எல்லோரும் வர முடியாதால நாங்கள் வந்திருக்கின்றோம் எங்களுக்கு ஏற்புடையதான சில விடயங்களை சொல்வதற்கு. நன்றி, வணக்கம். ஜனநாயக தமிழரசு கட்சியின் சமகால நிலைமைகள் தொடர்பாக தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பொன்று இன்றைய தினம் யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்றது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கைத்துப்பாக்கியை காட்டி பொதுமக்களை அச்சுறுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கண்டனம் வெளியிடப்பட்டது.